வறட்சி, வற்றிய கிணறுகள், பொய்த்த பருவமழை, வாடிய பயிர்கள். இதுதான் தமிழகத்தில் இன்றைய விவசாயத்தின் அவல நிலை. வறட்சி பாதித்த மாவட்டங்களில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் நிவாரண கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். டெல்டா மாவட்ட விவசாயத்தின் முக்கிய நீர் ஆதாரமான மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்திலேயே இருந்தாலும் கூட புளியங்குறிச்சி உள்ளிட்ட எல்லையோர பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைப்பதில்லை என அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் கடன் வாங்கி பயிர் செய்த நிலையில் வறட்சி பாதிப்பினால் ஏற்பட்ட நஷ்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் திணறுவதாக அவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். பயிர்கள் அனைத்தும் கருகியதால் செய்வதறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கும் போது வங்கியில் பயிர் செய்வதற்காக வாங்கிய கடனையும் அடகு வைத்திருக்கும் தங்க நகைகளுக்கான வட்டியையும் எப்படி திருப்பிச் செலுத்துவது என தெரியாமல் தவித்து வருவதாக கண்ணீர் சிந்துகின்றனர். நான் ரொம்ப மனம் நொந்துதான் பேசுறேன். என்னுடைய காடு பூரா பயிர் இருக்கும், இன்னைக்கு காடு பூரா மண்ணு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுல போகும்போது என்னுடைய தைரியத்தில் நான் நடமாடிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு விவசாய கடன் லோன் கட்டுன்னா எப்படி நாங்களாம் கட்ட முடியும்? நாங்க நெரிச்சா சாகர தலைமையில இன்னும் 10 நாள் போனா எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆட்டு மாட்டு கூட தண்ணி இல்லாம, மாடு கூட கட்டுறதுக்கு வழி இல்லாம, பருத்தி போடுறது கூட எடுக்க முடியாம உட்காந்துருக்கோம் சார். நாங்கள் எப்படி சார் பேங்க் லோன் கட்ட முடியும்? பேங்க் லோன் கட்ட சொல்றாங்க, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பேங்காரங்க நாய்க்கு நோட்டீஸ் விடுறாங்க, நாங்கள் எப்படி நகை கடன் கட்ட முடியும்? தமிழகம் முழுவதும் விவசாயிகள் தொடர்ந்து உயிரிழந்த சம்பவங்களை அடுத்து வறட்சி பாதித்த மாவட்டங்களில் நிவாரண கணக்கெடுப்பு மேற்கொள்ள தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சேலம், பெரம்பலூர் மாவட்ட எல்லையோரத்தில் இருப்பதால் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் போது தங்களது கிராமங்களுக்கு எந்த அதிகாரிகளும் வருவதில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புளியங்குறிச்சி கிராமம் அவங்களுக்கு ஒரு கிராமமாவே தெரியல. புளியங்குறிச்சி ஒரு ஊர் இருக்குதானே தெரியல. தலைவாசலுக்கு தக்க எல்லா பகுதிக்கும் நல உதவிகள் கொடுத்துட்டு தான் இருக்கும். எங்களுக்கு யாருமே வரலைங்க சார். இது வரைக்கும் யாரும் வந்தாங்கன்னு அவங்கள சொல்லுங்க பார்க்கலாம். தலைவாசலுக்கு தக்க யாராவது வந்திருக்காங்க, இது மாதிரி நாங்கள் போயிருக்கிறோம், காடு காடாக போயிருக்கோம் யாராவது சொல்லிட்டோம். கடன் தள்ளுபடி பண்ணல அப்படின்னா விவசாயிகள் அத்தனை பேர் மருந்து குடிச்சது தான் சாக முடியும். இப்போ விவசாயிகள் எல்லாம் செத்தா அவங்க மட்டும் உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னா சாகிறதுக்கு ரெடி. நாங்கள் எல்லாருமே சாப்பாட்டுக்கு வெளியிலும் போது எப்படிங்க சார் நாங்கள் பிழைக்க முடியும்? வறட்சி பாதித்த மாவட்டங்களில் கணக்கெடுக்கும் பணிக்கு செல்லும் அரசு அதிகாரிகள் பாதிப்புக்குள்ளான அனைத்து பகுதிகளுக்கும் சென்று விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்து அவர்களின் துயர் துடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்பதே அனைவரின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மோகன்ராஜ்.